பிள்ளைகளை போட்டு விரட்டுறோம் இல்லையா? மதிப்பெண் வாங்கு, 100 வாங்கு, 100 வாங்கு, 95 வாங்கினா அடிக்கிறது. அந்த 5 மார்க்கை எங்கே விட்ட? ஆனால் தெருவிலையா விட்டு வந்த 5 மார்க்கு? பிள்ளைகளை போட்டு வதைக்கிறோம். ஒரு 40 மார்க் எடுத்து அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமே. 95 மார்க் எடுத்துகிட்டு ஒரே படபடப்பாக இருக்கிறதுக்கு 40 மார்க் வாங்கிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அதுதான் பெரிய சொத்து என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 95 100 மார்க் எடுத்துகிட்டு இன்றைக்கி பிள்ளைங்க போகிற அமெரிக்காலையும் கனடாலையும் லண்டன்லையும் செட்டில் ஆயிடுச்சு. கொரோனாவில் பெற்ற தாய் தகப்பன் செத்ததுக்கு ஒருத்தனும் வர முடியலை. இந்த 35 மார்க் எடுத்து ஃபெயிலாக போய் கிடந்தான் பாருங்க, அவன் தான் தாய் தகப்பனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நல்ல மார்க் எடுத்தவன் முறை வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டான். இந்த மக்கு பிள்ளைங்க தான் உட்காந்து அம்மா அப்பாவுக்கு ஓடி ஓடி கபசுர குடிநீரும் நிலவேம்பு கஷாயம் வாங்கி, அப்பா குடிப்பா குடிப்பா எப்படியா பிழைச்சிக்கோப்பான்னு ஆறுதல் சொன்னது எல்லாமே சரியாக படிக்காத பிள்ளைகள் தான். அக்கா அவங்கள நல்லா படிக்கிறாங்கன்னு குறை சொல்லலை. எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும் தானே, அந்த வாழ்க்கையை அவன் வாழட்டும் என்று அவர்களை அனுமதிப்பது தான் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்க முடியும்.